ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு மைதா சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மைதா எடுத்துக்கிட்டேன். அதில் உப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சுடுங்க. எண்ணெய் தேவையான எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு வச்சுடுங்க. அதுக்கு நம்ம தொட்டுக்க பார்த்திங்கன்னா வெஜிடபிள் குருமா மாதிரி பண்ணலான்ட்டு அப்புறம் ஒரு 3 ஆனியனை கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு குக்கர் வச்சு அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் அது வாசனை போகிற வரைக்கும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் பீன்ஸு இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2. அப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலானா மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 3 விசில் நல்லா அந்த காய் வேகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் அரைச்சி ஊற்றலான்ட்டு ஒரு தேங்காய் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிரேவியும் குருமாவும் கொஞ்சம் திக்காக வரும். அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு பக்காவான டேஸ்ட்டில். அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி நான் கொஞ்சம் ஆயில் சேர்க்காமல் போட்டோம்னா சூப்பராக நம்ம பூரி மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள்.